ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நம்ம தளபதி இப்போ ஒரு ப்ரெஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன இப்போ விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி இப்போ ஒரு ப்ரெஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸு மட்டும் இல்லாமல் ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நம்ம தளபதி எலெக்ஷன்ல நிற்க போறாரு. நம்ம தளபதி அரசியலுக்குள்ள வரப்போறாரு அப்படின்றதுல இருந்தே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்ல இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தையும் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம தளபதி ஒரு ப்ரெஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி, அன்பான நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நண்பா அந்த ஒரு ப்ரெஸ்ல இருந்து நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட கட்சி கொடி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற பேர் ஒரு சைட் பேசிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து நம்ம தளபதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி வந்து இன்னொரு ப்ரெஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அரசியலுக்குள்ள போனதுக்கு அப்புறமேலு ஏதாவது தமிழ் சினிமாவுக்குள்ள படம் எதுவுமே நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி சொல்லிட்டாரு. அதனால நம்ம தளபதி வந்து சினிமா விட்டு போகக்கூடாது. ஒரு 5 வருஷத்துக்கு 2 படம் 3 படம் இப்படின்ற மாதிரியாவது கொடுக்கலாமே. எதுக்கு வெளியில போறாரு, யாருக்குமே பிடிக்கல. இப்ப வெளியில போனது அரசியலுக்குள்ள போயிட்டாருன்னா ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சினிமாக்குள்ள இருந்தனாலதான் பிடிச்சது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப சினிமாக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையே விட்டுட்டு போறேன்னு நம்ம தளபதி சொல்றாரு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா மறு பரிசீலனை பண்ணி நம்ம தளபதி திரும்ப தமிழ் சினிமாக்குள்ள வந்து படம் நடிக்கணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட ஆசையும் கூட. ஸோ அதை நம்ம தளபதி வந்து ஃபியூச்சர்ல எதுனா பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம தளபதி வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2-3 டைரக்டர்ஸ் நம்ம தளபதி வந்து கமிட் ஆயிருந்தாரு. அவங்க கூட நடிக்கிறாரா அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லியோ 2 வேற இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மக்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ லியோ 2 அப்படின்ற அந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துட்டாருன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் நம்ம தளபதி எந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கட்சி கொடி எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற பார்க்கறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான சின்னம் வைக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம விஷயம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பற்றின இது மாதிரியான புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.